வணக்கம். இன்று ஒரு சிந்தனை கதை. ஒரு மாடு பசியோட ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கி. அப்போ அந்த வீட்டில் இருந்த அம்மா இந்த மாடுக்கு சாப்பிட பழங்கள் கொடுத்துருக்கு. அந்த மாடும் சாப்பிட்டு போயிடுச்சான். எப்போல்லாம் அந்த மாடுக்கு பசிக்கு அப்போது அந்த வீட்டுக்கு முன்னாடியே நிற்குமா. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருக்கு, இந்த மாடுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்ததே தப்பாக போச்சு, டெய்லியும் இங்கேயே நிற்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு நாள் நிற்கி அதுக்கு அவங்க விரட்டி அடிச்சிட்டாங்களாம். அதுவும் போயிடுச்சான். அப்போது அவங்க தெருவில் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்க கிட்ட உட்காந்துருவாங்க. சொல்லியிருக்காங்க, ராணி, உன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாடு நிற்கும்ல, அந்த மாடை ஒரு வண்டிக்காக அந்த மாடோட காலையே இடிச்சிருச்சு. பாவம், வெத்த ஊற்றிக்கிட்டே நொண்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க சொல்லியிருக்காங்க, அப்பா, இப்போ இந்த மாடோட தொல்லை நமக்கு இல்லை அப்படின்னு பெருமூச்சு விடுறாங்க. அப்போது அங்கேருந்து ஒருத்தங்க கேட்டுருக்காங்க, ராணி, உன் பையன் ரோட்டில் மயங்கி கீழே விழுந்துட்டான். ஒரு வண்டிக்காக உன் பையன் மேலே ஏற்ற போனான். அப்போது ஒரு மாடு தான் அந்த பையனை காப்பாற்றுனுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராணி அவங்க அழுகிட்டாங்களாம். இந்த கதையிலேருந்து என்ன புரியுது, நம்மளுக்கு யாரா உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அதை மறுக்காம நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஒரு வாயிலாக ஜீவனே நன்றியோட அந்த அம்மாவோட பையனுக்கு உதவி செஞ்சிருக்கு. தேங்க்யூ.